ஆனால் நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர். ஒரு கோயில்லையும் நான் கேட்குறேன், இந்த மசூதியில் இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கே தான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெட்கம் கெட்ட நபர். இவர் ஹிந்துவே இல்லைங்கிறேன். ஏன்னா எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? உதயநிதிக்கு எதிராக வழக்கு இருக்கு, சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் பெர்மனண்டா. அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் தயவு பண்ணி எங்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க விமான நிலையம் வேண்டும், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்லன்னு. அதனால செய்யுங்கன்னு கேட்குறேன். அந்த மன்னர் ஆட்சியின் எதிரி கூட்டத்துக்கு போகிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கார் பெருந்தொகையா நயினார் நாகேந்திரன் அவர்களும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ என்னை இந்த மாதிரியா கேட்குறீங்க, நான் ஒரு பதிலை சொல்லிட்டேன்னா உடனே அது ஹெட்லைன் வந்துடும். அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா? என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஃபுட்டு நான் கேட்குறேன். அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபு அறிவிக்கலை? ஆனால் நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர் பாபு. ஒரு கோயில்லையும் நான் கேட்குறேன், இந்த மசூதியில் இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கே தான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெட்கம் கெட்ட நபர். இவர் ஹிந்துவே இல்லைங்கிறேன். ஏன்னா எந்த நிமிஷத்துல உங்க சின்ன ஏசமா நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலியா கோஷம் போட்டாரோ, he ceased to be a professing Hindu. HRNC Act 1959 section 10 படி அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? if he ceases to profess Hinduism, அவர் ஹிந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்குறேன், நீ அல்லேலியோன்னு கத்துன அன்னைக்கே யூ சீஸ் டு பி எ ப்ரொஃபஸிங் இந்து. இந்த கிரிப்டோ கிட்ட மாட்டிண்டு அறநிலைத்துறை அமைச்சகம் இவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை. இந்து கோவில் ஹிந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்க யாரையா இடையூறு பண்ண? நான் வந்து உணவு கொடுப்பேன், எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்க நான் இந்த சேகர் பாபு. He should be dismissed immediately. This anti-Hindu cannot be a HRNC minister. கோவிலை கொள்ளையடிக்கிறீங்க, கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க. நீங்க உங்களுடைய இவங்கள பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு இவங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா. ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு இந்த பாலிசி நோட்டில், ஹிந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்குன்னு. யூ ப்ரூவ் மீ. 1.5 லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்கடா திரவிடியன் ஸ்டாக். யூ ப்ரூவ். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. ஒரு நிமிஷத்தில் கொடுக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ். கொடுங்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபுவுக்கு, நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தா அந்த 4,76,581 ஏக்கருக்கும் ஹெச் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கின்ற ஹிந்துக்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்லுங்க உங்களுக்காக செய்ய தயார்னு கோவில்களுக்கு. அதனால கோவில் சொத்தை காப்பாற்ற வக்கு இல்லாத துப்பு இல்லாத திராணி இல்லாத அயோக்கிய கும்பல் அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு பேசுவீங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்னு கேட்குறேன்னா. அதே மாதிரி போகர் சன்னதிக்கு முன்னாடி வந்து கடை போட அனுமதிப்பீங்களா? முருகன் படம் விற்க, கீ செயின் விற்க யாரா அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது? ஈவோக்கு வேண்டிய நபர்னா நீங்க அனுமதிப்பீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? திஸ் நத்திங் பட் என்க்ரோச்மெண்ட் ஆன் அவர் ரைட் டு வர்ஷிப். இதை அனுமதிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் என்று சொல்றேன். என்னோடது அதுதான். யாரு என்ன சொல்றாரு? நீங்க ஸ்டாலினோட நிலைமை பரிதாபகரமானது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்கிலேயே சொன்னேன், மத்திய அரசாங்கம்
விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் இதுக்கு உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்போ இது நடந்தது? டெண்டர் 24 பிப்ரவரி. 24 பிப்ரவரியிலேருந்து 24 நவம்பர் எண்டு வரை வாயில் எண்ணெய் போட்டு ஒட்டியிருந்தார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? மாநில அரசாங்கம் சொன்னதுனால. நீங்கள் பார்த்தா நான் கிராமத்தான், அவரை மாதிரி இல்லை. அவருக்கு ஊர் திருக்குவளைனாலும் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸுங்கிறனால அவர் பட்டணத்துக்கு. நான் தஞ்சாவூரில் மெலட்டூரில் பிறந்தவன், கிராமத்து வாசி. இந்த கிராமத்தில் தேர் நடக்கும். தேர் நடக்கும் பொழுது அந்த தேரை நிறுத்தணுங்கிற நிலவரத்தை அந்த ஊரில் ஒருத்தன் திடீர்னு நிறுத்து 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 அப்படிமா எப்போ சொல்லுவான் தெரியுமா? அந்த தேர் சக்கரத்துக்கு முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? கட்டை. அது போடும் பொழுது நிறுத்து நிறுத்துமா. அப்புறம் தேரை இழுக்கணும்னா அந்த கட்டையை எடுப்பான். கட்டையை எடுக்கும்போது இழுமா. இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இவர் சொன்னதுனாலன்னு. அந்த மாதிரி அவருடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள், அதுக்கு மேலே வார்த்தை யூஸ் பண்ண முடியல. என்ன சொல்லியிருக்காரு? கரெக்டு. திமுக வளருதா வளரலையான்னு 26 தெரிஞ்சு போயிடும்ல. ஏன்னா இது திருப்பியும் இதே தான். அங்கே உங்களால் இத்தனை முட்டி மோதியும் கவர்னரை மாற்ற முடியலை. அதனால என்ன பண்ணுறது? நிறுத்து 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 மரியாதை தம்புறான். அந்த மாதிரி யார் இந்த துணை முதலமைச்சர்? 85% ஹிந்து சமுதாயத்தினுடைய எதிரி, விரோதி. இந்துக்களை மலேரியா, டெங்கு, கரோனா கிருமி போல அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோதி. இவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாமா? யூ ஆர் ஃபேஸிங் சோ மெனி கேசஸ் இன் சோ மெனி ஹைகோர்ட்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்லையும் சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பேசினதுக்காக உதயநிதிக்கு எதிராக வழக்கு இருக்கு. சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் பெர்மனண்டா. அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் தயவு பண்ணி எங்கிட்ட கேட்காதீங்க. இது எதுக்கு நீங்கள் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கேட்பாங்க, ஹாவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு. அதுக்கு எஸ் சொல்லுவீங்களா நோ சொல்லுவீங்களா? எஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது நாள் வரை அடிச்சுட்டு இருந்தேன்னு ஒத்துக்கிற மாதிரி. நோன்னு சொன்னா ஐ வில் கண்டினியூ டு பீட் மை ஒய்ஃப்னா. இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேள்வி? நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னோட ஸ்டேட்மெண்ட்டை, என்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தீங்களா? நீங்கள் மீடியா தானே சார்? சரி, அதில் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இஷ்யூலன்னு சொல்லியிருக்கேன். தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். மற்றதை பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்க அவசியமே இல்லை. தேனிக்கு காங்கிரஸ் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் புறக்கணிக்கிறோம், நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ செலவு மிச்சம் ராஜ்பவன். சார், நிலம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? மாநில அரசுக்கு. இப்போ என்னோட நிலம் எனக்கு லீகல் ரைட்டு தான், இட்ஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட். நாம் புரிஞ்சுக்கணும். லீகல் ரைட்னா கவர்மெண்ட் கேன் கேன்சல் இட். அப்போ நிலத்துக்கு உரிமையாளர் யாரு? கலெக்டர். அரசாங்கம் கையகப்படுத்தி கொடுத்தால் மத்திய அரசு 10,000 கோடி செலவு பண்ணி புதிய விமான நிலையம் கொடுக்கும். இல்லைன்னா இல்லை. காரணம் என்ன? சென்னை விமான நிலையத்தின் விஸ்தீர்ணம் 1000 ஏக்கர். டெல்லி விமான நிலையத்தின் விஸ்தீர்ணம் எவ்வளவு? 5000 ஏக்கர். ஒரு விஷயம் எல்லாரும் ஒத்துக்கணும், இன்னைக்கு இருக்கிற விமான நிலையம் விரிவுபடுத்தப்படும். இன்னும் 25 வருஷத்தில். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஏர்போர்ட். அவ்வளோ ரஷ். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இன்னும் வளர்கின்ற பொருளாதாரம், வளர்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் அதுக்கு ஏற்றது மாதிரியா கூடும்.
நீங்கள் 2014 வரை இருந்த ஏர்போர்ட் விமான நிலையங்கள் 74, இன்னைக்கு 154. ஆகவே வளர்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியா நமக்கு வேணும். அது நம்ம நண்பர் விஜய அவர் கூட போய் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு விரோதம் அல்ல, ஆனால் இங்கே பரந்தூரில் கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், மிஸ்டர் விஜய் வந்து நீங்கள் எந்த இடம்னு செலக்ட் பண்ணி அங்கே ஒரு 4000-5000 ஏக்கர் நீங்களே விவசாயிகள்கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க விமான நிலையம் வேண்டும், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்லன்னு, அதனால செய்யுங்கன்னு கேட்குறேன். நான் தவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்திருக்காரு கூட்டணி கட்சிக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜயோட முதல் மாநாட்டில் விழுப்புரம் பக்கமாக இருக்கிற அவர் இந்த மன்னராட்சின்னு சொல்லியிருக்காரு. யாரு அந்த மன்னராட்சியின் எதிரி கூட்டத்துக்கு போறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கார் பெருந்தொகையா. பாஜக ஏடிஎம்கே கூட்டணி தேர்தல் கூட்டணி ஈடு இல்லாம அமையும் அப்படின்னு சொல்லி நயனா நாயந்திரன் பாருங்க, நயனா நாயந்திரன் அப்படி சொன்னாரா? எதுக்காக உங்க வார்த்தைகளை அவர் வாயில போடுறீங்க? அவர் தெளிவா சொல்லிருக்கார். இப்ப காலையில கூட பேசியிருக்கார் என்கிட்ட. என்ன சொல்லியிருக்கார்? ஈடியை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏடிஎம்கே ப்ரெஷரைஸ் பண்ணுதுன்னு. அதுக்கு என்ன சொல்லியிருக்கார்? அதுக்கெல்லாம் தேவையில்லையா, கூட்டணி வைக்கணும்னு நினச்சா பேசினா போதும். அதனால் அவர் சொன்னது கூட்டணி வைப்போம்னு சொல்ல. ஏன்னா மாநிலத்தில் யாரும் கூட்டணி பற்றி முடிவு செய்ய முடியாது. நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் கருத்தை நாங்கள் தேசிய தலைமைக்கு தெரிவிக்க எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய தேசிய தலைமை. அதனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ என்னை இந்த மாதிரியா கேட்குறீங்க, நான் ஒரு பதிலை சொல்லிவிட்டேன்னா உடனே அது ஹெட்லைனில் வந்துடும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.